ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சமையலே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கறியை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதையெல்லாம் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துருவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. நான் வந்து அளவான எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு வந்து போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததோ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து விட்டுறலாம். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அப்புறம் கருகப்பில் எல்லாம் வதங்கட்டும். டெய்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்குறன்னு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேர் அல்லது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அப்படியே தட்டி சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். பாருங்கள், நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து வடிச்சிட்டு வந்து நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வந்து அதிகமாகவும் சாப்பாடு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காய் சாப்பிட மாட்டேன், அந்த காய் சாப்பிட மாட்டேன்றவங்க கூட எல்லா காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராக வந்து வெந்து வந்துடும் காய். ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வந்து வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு காய் வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடு வந்து வச்சுருங்க. சுடு சாப்பாடு நல்லா வந்து ரொம்பவும் குலையாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் சரியான பதத்தில் வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணியெலாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு சாதம் போட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுக்கலாம். மதியம் வரை சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்க நம்ம சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.